கன்னி ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். குரு பெயர்ச்சி பலர் 2025 கன்னி. அதாவது பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36க்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் என்னென்ன யோக பலன்கள் இருக்கும், எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் குரு பகவான் தான் முழு சுபர். அதாவது முழு பாவி சனி அப்படின்னா ஜாதகத்தில் முழு சுவர் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுடைய பார்வைக்கு அவ்வளோ விசேஷம். அதாவது நமக்கு அவயோக திசையோ கண்டங்களை கொடுக்கக்கூடிய திசையோ கெடுதல் செய்யக்கூடிய திசையோ நடந்தாலும் அவருக்கு குரு பார்வை இருந்ததுன்னா அதோடைய கெடுபலன்களுடைய தாக்கம் குறையும். கெட்டாலும் மேன்மக்களை தீய தலைகீழாக பிடிச்சாலும் அது மேலே பார்த்து தான் எரியும். எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. டிசிப்ளினுக்கு காரகத்துவம் குரு பகவான், இறைவனை சுட்டி காட்டுபவர் குரு அப்படிங்கிறவர். அதே போல் பார்த்தீங்கன்னா குரு காலச்சக்கரத்துக்கு 9க்கும் 12க்கும் உடையவர். அப்படின்னா 9ஆம் இடங்கிறது என்ன? பக்தி ஸ்தானம். 12ஆம் இடங்கிறது முக்தி. அப்போ பக்தியால் முக்தி அடையக்கூடிய வழியை சொல்லி தருபவர், இறைவனை சுட்டி காட்டுபவர், பக்தி எப்படி செலுத்தணும்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர். ஆக குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்தை பற்றிய அறிவை வாழ்நாள் முழுவதும் தேட வைப்பவர் யார் அப்படின்னா குரு பகவான் தான். இப்போ இப்படியாப்பட்ட குரு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடையவர். 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். அதே போல் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடங்கிறது திருமண ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த 4க்கும் 7க்கும் உடையவர் யார் அப்படின்னா குரு. குரு உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சஞ்சரித்தார். 9ஆம் இடத்துல பாக்கிய குருவாக சஞ்சரித்தார். ஆனாலும் ஜென்ம கேதுவால் ஒரு சில மன அழுத்தங்களை சந்திச்சாங்க கன்னிராசிக்காரவங்க. இப்போ இந்த வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. அதனால ஜென்ம கேது உங்கள் ராசியை விட்டு விலக போகிறார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக 10ஆம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் நல்ல பலன்களை சொல்லவில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவ குறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழிலில் உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து போகணும், அதே போல் சக ஊழியர்களை அனுசரித்து போகணும், என்னெல்லாம் இடமாற்றம், ப்ரமோஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது இடமாற்றம், அதாவது ஒரு இன்னும் ஒரு டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரியான இடத்தை மாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்கும் 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது. 10ஆம் இடத்துல குரு வந்த பொழுது தான் சிவபெருமான் திருவோடு எழுந்து பிச்சை எடுக்க போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 10ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது நன்மையான பலன்கள் இல்லை. அதாவது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், பாவி தான் இருக்கணும், சுபர் இருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கூட அவருடைய பார்வை பலம் தான் எந்த ராசியில் இருந்தாலும் சரி 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ இந்த 5ஆம் இடத்து, 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 பார்வை இருக்குது. அந்த பார்வை படக்கூடிய இடம் வலுவடையும், சுபத்துவம் அடையும். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடங்கிறது என்ன? வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானம். அப்போ வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி. அதே என்ன 2ஆம் இடங்கிறது பணஸ்தானம், தனஸ்தானம், வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும். 5வது பார்வையாக உங்கள் ராசி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் இடத்துடைய காரகத்துவங்கள் அனைத்தும் சுபமடையும். 2ஆம் இடத்துடைய காரகத்துவம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம். இப்போ இந்த 4ஆம் இடத்தை 7வது பார்வையாக பார்க்குறார் அப்படின்னா 7வது பார்வைங்கிறது குரு பகவானுக்கு முழு பார்வை, சுப பார்வை. அப்போ இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால 7வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடத்துடைய காரகத்துவம் அனைத்தும் சுபத்துவம் அடையும்.
அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? தாயாருடைய ஆரோக்கியம் சீர்படும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு 4ஆம் இடங்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், ரியல் எஸ்டேட் பூமியை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், இந்த மாதிரியான அனைத்து விதமான யோகங்களும் நடக்கும். 4ஆம் இடம் வலுவடையும், சுகஸ்தானம், கம்ஃபர்டபுளான லைஃப்பை கொடுக்கறது தான் 4ஆம் இடம். அப்போ 7வது பார்வையாக பார்க்கறதுனால, முழு பார்வையாக பார்க்கறதுனால 4ஆம் இடம் சுபத்துவம் அடைவதால் அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வளர்ப்பு பிராணிகள் மூலமாக லாபம், இந்த மாதிரியான யோக பலன்கள் மிகச்சிறப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடங்கிறது என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போ எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். எதிரி தொல்லை குறையும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும். கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார் அப்படி குருவோட பார்வையால். அதனால் எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புலையும் கொடுப்பார். வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு இது வந்துடுவார். குருவுடைய பார்வையில் மிகச்சிறப்பான பலன்கள் இருக்கும். ஏன்னா பாபகிரகம் 6, 10, 11 நன்மை செய்வார். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 6வது பார்வை மிக அற்புதமாக, அதாவது 6ஆம் இடத்தை பார்ப்பது 9வது பார்வையாக குரு உங்களுக்கு யோகத்தை செய்யும். நோய், எதிரி, வம்பு வழக்கு, கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கோச்சார அடிப்படையில் கொஞ்சம் பிரச்சனைகளை தரும். முக்கியமாக தொழில் சம்பந்தமான பிரச்சனை, கூட்டு தொழில் இப்போ சம்பந்தமாக கவனமாக இருக்கணும். அதே போல் வேலை செய்யும்போது சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லணும். இல்லைனா இடமாற்றம், ப்ரமோஷன், இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான, உத்தியோக சம்பந்தமான அழுத்தங்களையும் தனக்கு ஒரு சில கௌரவ குறைச்சல்களையும் செய்வார். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் ஏற்று வழிபாடு செய்ய வேண்டும். அந்த குரு பயிற்சி ஆன பிறகு ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று வியாழக்கிழமையில மஞ்சள் பட்டு எடுத்து சாத்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வர வேண்டும். பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவ சமாதிகள் சென்று வழிபாடு செய்வது, வியாழக்கிழமை செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்தில் குரு இருப்பது நன்மையை செய்யும். அப்போ குரு 10ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை வாக்குதான குடும்பத்தை உயர்த்துகிறது, அசையா சொத்து, வீடு, வாகனத்தை தருகிறது. அதே போல் நோய், எதிரி, வம்பு வழக்கு, கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் அவருடைய பார்வை இருப்பதால் இந்த 10ஆம் இடத்துக்கு குரு உங்களுக்கு வழிபாடுகள் மூலமாக, குருவை வலுப்படுத்தி குருவை வழிபாடுவது மூலமாக வெற்றியை தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.